ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவில் திருக்குறள் போட்டி 3வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்து கீழே என்னென்ன திருக்குறள் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலை திருவிழா ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீச்சு, தமிழ் ஸ்பீச்சு, கதை சொல்கிறது எதுவாக வேணாலும் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் பார்ட் 2 தான். ஏற்கனவே வந்து ஒரு 35 குறளுக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு 78 குறள் மொத்தமாக பார்க்க போகிறோம். இளையோர் திறன் அப்படிங்கிற மையக்கருத்து கீழே வர்றது. அது எப்படி இளையோர் திறன் அப்படிங்கிற மையக்கருத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த பொருத்தத்தையும் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் குறள் சொல்கிறேன், அந்த பொருத்தம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் அதே போல் ஒவ்வொரு அதிகாரமும் இந்த அதிகாரம் எப்படி அந்த இளையோர் திறனுக்கு ஏற்ப வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் குறளை மட்டும் வாசிக்கிறேன், மற்றதை வந்து நீங்களே வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் குறள் எழுத போகிறீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். ரெண்டாவது சொல்வன்மைன்ற அதிகாரத்தில் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அடுத்தது மூணாவது காலம் அறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். நாலாவது இடனறிதல். எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்த துண்ணியார் துண்ணி செயின். எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்த துண்ணியார் துண்ணி செயின். ஐந்தாவது குறள். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது வந்து இளையோருடைய துணிச்சலுக்கு திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆறாவது குறள். பேராண்மை என்ப தருக் கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பேராண்மை என்பதற்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. இப்போ போட்டிக்கான சில யோசனை நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள். 3வதுலேருந்து 5ஆம் வகுப்பு அந்த போட்டியில் இளையோர் திறன் என்பது வெறும் படிப்பு மட்டும் இல்லை, வினைத்திட்பம், அதாவது மன உறுதி, சொல்வன்மை, பேச்சுத்திறன், காலமறிதல், நேர மேலாண்மை ஆகிய அனைத்துமே இளையோருடைய திறன்களே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறப்ப அந்த முன்னுரையில் சொல்லி இந்த அதிகாரங்களில் இருந்து குறளை ஒப்புச்சுன்னா நடுவர்களுடைய பாராட்டுகளை நிச்சயமாக நம்ம குழந்தைங்க பெறுவாங்க. அதே போல் திருக்குறளில் 1330 குறட்பாக்கள்லையும் இளையோர் திறன், இந்த இளமை பருவத்தின் ஆற்றல், முயற்சி, அறிவுத்திறன், மன உறுதி, செயல்திறன், ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லி மையக்கருத்தின் அடிப்படையில் நுணுக்கமாக ஆராய்ஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட குறள்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இளையோருடைய திறன்களை வலியுறுத்துது. அதில் இளையோரினுடைய ஒவ்வொரு திறனுக்கும் மிகச்சரியாக பொருந்தி அவற்றுக்கான விளக்கங்களை விரிவாக கூறும் முதன்மையான ஒரு 50 திருக்குறள்கள், அதனுடைய ஆற்றல் பகுப்பாய்வு, இது எல்லாத்தையும் நம்ம கீழே இப்போது தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். கற்று தேர்தல் சிந்தனை திறனுக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அருமை உடைத்தென் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உற்றுற்றுபவர். வினைக்கண் வினைக்கேடல் ஓம்பல் முனைக்கண் மிளிரும் முயற்சியவர். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் துண்ணியர் ஆகப் பெறின். ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துயர்வது அஃதொப்பது இல். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லாதவர். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து.
சொல்லல் வல்லன் சோர்விலன் அல்லான் அவனை இகழ்வெள்ளல் யார்க்கும் அரிது. அந்த இல்லு வராது, சொல்லல் வல்லன். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. எப்பொருளை யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வெள்ளத்தனையா மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து. உரனொருவர்க்கு உள்ள வெறுக்கையான் அஃதிலார் மரண் மக்களாதல் வேறு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. மடியை மடியாதொழுகல் குடியை குடியாக்கல் வேண்டுபவர். நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார் அடிமை புகுத்திவிடும். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. வினையான் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. பேராண்மை என்பதொரு கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. கருமம் பார்த்து செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். கருமம் பார்த்து நாணுள் தலை நின்று அமைந்த உருமத்தால் ஆள்வது உலகை. ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவர்க்கு அஃதிறந்து வாழ்த்தும் எனல். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்துரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மரபினும் ஒத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. திருவள்ளுவர் இளையோர் என்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தலைனாலும் ஊக்கமுடைமை ஆள்வினை உடைமை கல்வி அறிவுடைமை வினைத்திட்பம் சொல்வன்மை காலமறிதல் மடியின்மை இந்த அதிகாரங்கள் மூலமாக இளமையினுடைய அனைத்து திறன்களையும் விரிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் தான் சொல்லணும். குழந்தைகள் போட்டியில் பேசுகிறப்ப வள்ளுவம் கூறும் இளையோர் திறன் என்பது வெறும் படிப்பறிவு மட்டுமல்ல. அது கல்வி எனும் அறிவுத்திறன், முயற்சி எனும் செயல்திறன், வினைத்திட்பம் எனும் மன உறுதித்திறன் மற்றும் சொல்வன்மை எனும் தொடர் பாடல் திறன் ஆகிய அனைத்தின் கூட்டமைப்பே ஆகும் அப்படின்னு சொல்லி மேற்கண்ட குறள்களை மேற்கோள் காட்டினா நடுவர்களுடைய பாராட்டை பெற்று நிச்சயம் நம்மளால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும். அதே போல் 50 குறள் முடிஞ்சுங்களா. இப்போ 51வது குறள். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உணற்றுபவர்க்கு. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. குற்றமே அன்றி வெளிப்பக்கமும் துன்புறுமே தம்குடி தாங்காதார்க்கு. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளன் தொடர்பு. நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டப்பின் வீடில்லை நட்டாள்பவர்க்கு. பெருகு நயனோடு நின் மாற்றம் கெட்டாலும் சீரொழுக்கம் குன்றாதார் நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அழிவினவை நீங்கி ஆருய்த்து அழிவின்கண் அல்லல் உழைப்பதாம் நட்பு. எனைமுன் நில்லன்மின் தெவ்வீர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர். உரும் அமைத்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடொன்றும் களிறு. யானை போல்னு இருக்கு, பாடொன்றும் களிறுன்னு வரணும். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் சிறுக்கு. நெய்யறி தோய்வண்ண தன்றாய் உணரின் புணரெறி தோயாவிடும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை.
இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமையவர். செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையவாய்ச் சொல். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். ஸோ குழந்தைங்க ஒப்பிக்கிறப்ப திருவள்ளுவர் இளையோருக்கு கல்வி, முயற்சி, வீரம், ஒழுக்கு, மேடை பயமின்மை, சுய மதிப்பீடு ஆகிய 6 தூண்களை திறன்களாக படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லிட்டு இந்த குறட்பாக்களை நம்ம ஒப்பிக்க ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாக நடுவர்களை கவரலாம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு எந்த திருக்குறள் இதில் பிடிச்சிருக்கோ அந்த திருக்குறள் எல்லாம் செலக்ட் பண்ணி எழுதி உங்கள் பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.